நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணாத ஒரு பயங்கர விசித்திரமான வழக்கு அவங்களுக்கு வருது. அனாகப்பட்டது என்னன்னா, அவங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வாயால யாரெல்லாம் அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களோ அவங்க அடுத்தடுத்து இறந்துடுறாங்க. இது ஒரு பெரிய புரியாத புதிரா நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு. அப்படி அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற ட்விஸ்டுகள் என்ன, அதுக்கு உண்மையான காரணம் என்ன, அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பா சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். இப்ப இந்த படம் OTTல அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பப்ளு இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு காரை ஓட்டிட்டு வராருங்க. பயங்கர ராத்திரி ஆகுது. சுத்தி முத்தி காடு அப்படின்றதுனால அவரு கார் ஓட்டிட்டு வரும்போதோ திடீர்னு அவர் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. இவருக்கு ஒரு மாதிரி பதறிடுது. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்றாரு. இந்த சம்பவத்தை சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அங்க ஒரு சாமியார் இருக்காருங்க. அந்த சாமியாரு முன்னொரு காலத்திலே உங்க கேங்ல இருந்திருப்பாங்க போல. இப்பதான் அவர் சாமியாரா மாறி இருப்பாரு. அவர்கிட்டயே இந்த தகவல் எல்லாம் சொல்ல, பட் அவருக்கும் இது என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல்லா புரியலைங்க. சரி ஓகே, பக்கத்துல தான் நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ராத்திரியில எதுக்கு அவன் அந்த காட்டு பகுதியில வண்டியை ஓட்டிட்டு போனோம், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, பப்ளு கிட்டே இப்ப அந்த தகவல் வருது. இப்போ பப்ளு இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு. அந்த இடத்துல ஓரமா இருக்கிற சாவியை எடுத்து உள்ள கதவையும் ஓபன் பண்ண, ஓகேப்பா உள்ள ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. அவரு ஓபன் பண்ண அந்த கதவு இருக்கு பாத்தீங்களா, அது மறுபடியும் திறந்துக்குது. கதவை மூடிட்டு மறுபடியும் திரும்பினா மறுபடியும் கதவு திறக்குது. இப்ப அவரு பின்னாடி ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் ஒரு நிழல் மாதிரி நிக்கிற மாதிரி அங்க பாக்குறாரு. இவருக்கு ஒரு மாதிரி பதறி போயிடுது. யார் நீங்க, பூட்டின வீட்டுல நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள அந்த ரெண்டு பேருமே இவரை வந்து தாக்க, கொஞ்ச நேரத்துல ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி ஒண்ணு வருதுங்க. அந்த சங்கிலியில இந்த பப்ளு கட்டப்பட்டு அந்த இடத்துலயே பிணமா தொங்குறாருங்க. இப்ப இந்த கேஸ் நம்ம ஹீரோயின் கையில தாங்க வருது. ஸ்பாட்டுக்கு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்களுக்கு வர எல்லா கேஸையுமே அவங்க விளையாட்டா தாங்க எடுத்துப்பாங்க. அப்படி ரொம்ப ஜாலியாவே உள்ள வந்து பார்த்தா இங்க இவரு சங்கிலியில தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பீதி அடைகிறாங்க. அதே வேளையில அந்த வீட்டுடைய வேலைக்காரன் ஒருத்தர காமிக்கிறாங்க. அந்த வேலைக்காரன் யாருன்னா இந்த படத்துடைய காமெடியன்னு கூட சொல்லலாம். அவருக்கு கிருஷ்ணன் மேல அதிக பக்தி. இப்போ கிருஷ்ணசாமி கிட்டயோ வந்து, நான் வேலை செஞ்சதே இந்த ஒரே வீட்டுல, இந்த ஒரு வீட்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் எங்க வேலைக்கு போவேன், என் பசிக்கு யாரு சோறு போட போறா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வராருங்க. இவருடைய பேரு கார்த்திக். அப்படி அவரும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பசில சால்வ் பண்ண சொல்றாரு. ஒரு கியூப்ஸையும் கொடுக்குறாரு. இதை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டா இது உள்ள நிறைய டைமண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த வேலைக்காரங்கிட்டயோ சொல்ல, வேலைக்காரனும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கியூப்ஸை கொடுத்து அந்த கார்த்திக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்த்தா அங்க அந்த கார்த்திகை காணோம். யாரா அது, திடீர்னு வந்தா கியூப்ஸை கொடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்க ஹீரோயினுமே சம்பவ இடத்துல எதனா தடயம் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ஒரு சிங்கிள் தடயம் கூட எதுவுமே இல்லைங்க. அந்த நேரத்துல மீடியா வேற வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா யாரோ ஒருத்தன் இந்த ஆளை போட்டு தள்ள மாதிரி தான் இருக்கு, என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஓகே நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குதா அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து போடுவாங்க. அதாவது போலீஸா இருந்து நிறைய ரீல்ஸ் போடுவாங்க. அதுல அவங்க ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அப்படி இப்போ அவங்க யாரு தெரியுமா அங்க காட்டி கொடுக்குறாங்க, அந்த வீட்டுடைய வேலைக்காரன் அப்பாவி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் இந்த சம்பவத்தை பண்ணாரு அப்படின்ற மாதிரி வேலைக்காரன் தான் அந்த குற்றவாளின்ற மாதிரியும் மீடியா முன்னாடி கைது பண்ணிடுறாங்க. இப்ப வேலைக்காரனையும் வண்டியில ஏத்திக்கிட்டு, ஒன்னும் இல்ல மீடியாவை சமாளிக்கிறதுக்கு தான் உன்னை குற்றவாளியா ஆக்கியிருக்கேன், கொஞ்ச நாள்ல இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு உன்னை ரிலீஸ் பண்ணி அந்த உண்மையான குற்றவாளியை உள்ள போட்டுருவேன்ற மாதிரியும் அங்க கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை ஜெயில இருக்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா வண்டியில போயிட்டு இருக்கும் போதோ அந்த வழியில ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. யாராவது காட்டு பாதையில ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் கூப்பிட்டு கார்ல உட்கார வைக்க, யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதோ, நான் என்னோட அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தொலைஞ்சிட்டேன்ற மாதிரி அந்த பொண்ணு அழுகுறாங்க. சரி ஓகேவா எல்லாரும் ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவன்ற மாதிரி இப்ப அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதுல தாங்க பெரிய ட்விஸ்டே இருக்கு. இப்போ ஸ்டேஷன் வந்ததும் அந்த குட்டி பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் வந்து உன்னோட அப்பா எப்படி இருப்பாரு, அடையாளம் எதுனா சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்க, அவங்களுமே அப்பா யாருன்னு நான் காட்டவே செய்யறேன்ற மாதிரி அங்க அந்த ஸ்டேஷன் வெளியில டிஃபன் கடை போட்டிருக்கிற ஒரு பெரியவர் தான் தான் அப்பா அப்படின்ற மாதிரியும் அவங்க காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. அங்க கான்ஸ்டபிள் எல்லாம் அனுப்பி அந்த டிஃபன் கடை ஆளையும் உள்ள கூப்பிட, என்னையா இந்த பொண்ணு உன்னதான் அப்பான்னு சொல்றா, உண்மையா அப்படின்ற
மாதிரி கேட்க, ஐயோ மேடம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம், எனக்கு ஒரு பையன் இருக்கா மேடம், ஏன்னா வெளியில என் கடையில என் பொண்டாட்டியும் வேலை பார்க்கறா, அவகிட்ட வந்து கேட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவர் பொண்டாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த பர்த் சர்டிபிகேட் எல்லாத்தையும் காமிச்சு அங்க நிரூபிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா போல, கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்ட பொண்ணா கூட இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதே வேளையில தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கணவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவரு இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ, அவர் டாக்டரா வேற இருப்பாருங்க. அதனால நம்ம டாக்டர் அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோயின் அவங்க பள்ளியில படிக்கும் போதோ இந்த நபரை பார்த்துருப்பாங்க. அதுல இருந்தே அவங்களுக்கு அந்த நபர் மீது காதல் வந்திருக்கும். காலேஜ்ல வேலைக்கு வரப்போன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் அந்த காதலை மறைச்சு கடைசியா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அது மூலயமா இப்ப திருமணம் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்டருமே நம்ம ஹீரோயினை ரொம்ப நல்லா பார்த்து பாருங்க. ஹீரோயின் இந்த உலகத்துல தான் கணவர் சொல்றத மட்டும்தான் முழுசா நம்புவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டாக்டர் நம்ம மேல ட்ரூவா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க நம்புவாங்க. ஆனா அவங்க கணவரான அந்த டாக்டர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி காமிக்க, அப்படி அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. டாக்டர், இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி கொடுமையை நான் அனுபவிக்கிறது, தயவு செஞ்சு இதுல இருந்து என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி ரொம்ப ஈஸியா விட்டுற முடியும்? 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து உன் கர்ப்பத்தை கலைக்கணும்ன்ற மாதிரி என்கிட்ட கேட்ட, நானும் அதுக்கு உதவி பண்ணேன். இப்ப என்னன்னா திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்ற, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீ மட்டும் நான் சொல்றது கேட்கலன்னு வையி, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன்கிட்டயோ இல்ல உன் சொந்தக்காரங்கிட்டயோ ஆல்ரெடி நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்றத வீடியோ போட்டே காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு மிரட்டாருங்க. இதுல அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. நான் என்னதான் பண்ணுன்ற மாதிரி கேட்கும் போதோ, வாரத்துக்கு 2 வாட்டி என் கிளினிக்கு வரணும், எனக்குன்னு இங்க ஒரு பர்சனல் ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ரூம்லயும் அந்த பொண்ணை வெயிட் பண்ண வச்சுட்டு அங்கேயும் அந்த டாக்டர் போறாரு. ஸோ இப்படி ஒரு கொடூரமான ஆள் தான் இந்த ஹீரோயினோட கணவருங்க. ஆனா இவரோட சுயரூபம் தெரியாம தான் ஹீரோயின் வாழ்வாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க கணவரான அந்த டாக்டருக்கும் ஒரு பொண்ணு வேற இருப்பாங்க. பள்ளியில படிப்பாங்க. அவங்களும் அம்மா எப்போ வருவீங்க, அப்பாவும் இன்னும் வரல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன், சீக்கிரமா வாங்கம்மா அப்படின்ற மாதிரி போன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அந்த ராத்திரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலையில தான் அந்த ஸ்டேஷன் வாசல்ல டிஃபன் கடை போட்டிருப்பாரு பாத்தீங்களா ஒரு வயசான தாத்தா, அவரு அந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப, அப்ப அவரு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல ஸ்டேஷன்ல காணாம போயிட்டாங்கன்ட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்களே, அந்த பொண்ணு குறுக்கால ஓடுறாங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு வண்டி, தள்ளு வண்டி, அந்த தாத்தா ஓட்டிட்டு வர பைக் முன்னாடி வந்து நிக்குது. சங்கிலியால அந்த பைக்கை யாரோ இழுக்க, அதுல இருந்து அந்த தாத்தா ஸ்லிப் ஆகி கீழே விழ, இப்போ அதே சங்கிலியால அந்த இடத்துல கட்டப்பட்டு அங்க அவர் தொங்குறாருங்க. அது மூலயமா அவரோட உசுரும் அங்க பிரியுது. இதையும் இப்ப ஸ்டேஷன் வெளியில வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னடா இது, 2வது சம்பவமும் நடந்துருச்சு போலயே அப்படின்ற மாதிரி சிரம்பிச்சு போயிடுறாங்க. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அங்க செக் பண்ணி பார்க்கும் போதோ கிட்டத்தட்ட அதை பாக்குறதுக்கு ஒரு விபத்து மாதிரி தாங்க இருக்கு. ஆனா சங்கிலியில இழுக்கிற நபர் மட்டும் யாருன்னு தெரியல. மேல இருந்து யாரும் இழுக்கிறாங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரியும் இவங்க நினைக்கிறாங்க. அப்பதான் இவங்க ஸ்டேஷன்ல அந்த சின்ன பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்களே, அவங்க எங்கன்னு பார்க்கும் போது ஸ்டேஷன்ல இருந்து அவங்க காணாம போயிட்டாங்க. இப்போ அதே ஸ்டேஷன்ல ஒரு பொம்மை இருக்குங்க. என்னடா இது, இந்த பொண்ணை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சா அதுக்கு பதிலா ஒரு பொம்மை இருக்கு. அப்ப அந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு சிந்தனை வருது. இப்ப நாளளவுல ஹீரோயின் இந்த கேஸை பத்தி விசாரிக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது அந்த குட்டி பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்ததும் இந்த தாத்தாவை பார்த்து இவரு தான் தன்னுடைய அப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை இப்போ யோசிச்சு பாக்குறாங்க. அடுத்த நாள் இந்த யோசனையோடய நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்க, அங்கிட்டு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. ஹேய், நீ மறுபடியும் வண்டியா, எங்க போன நேத்து அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, எங்க அப்பாவை தேடி போனேன், எவ்வளவு தெரியும் எங்க அப்பாவை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேத்து அந்த டிஃபன் கடை வச்சிருக்கிற தாத்தாவை பார்த்து உங்க அப்பான்னு சொன்னல, அப்ப அவரும் அப்பா இல்லையான்னு கேட்க, இல்ல இல்ல என் அப்பா இப்ப மாறிட்டாரு. எது மாறிட்டாரா, என்னமா சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்கு ஒன்றும் புரியல, உண்மையிலே உன் அப்பா தான் யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போதோ அங்க ஒரு மேகசின் இருக்குங்க. அதுல இருக்கிற ஒரு நபர் தான் அப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கை காட்டுறாங்க. என்ன மேகசின் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய சிஇஓ உடைய போட்டோ இருக்குங்க. எது, இந்த சிஇஓ உனக்கு அப்பாவா, என்ன எதோ வளரிட்டு இருக்கன்ற மாதிரி மறுபடியும் ஹீரோயின் அங்க அந்த பொண்ணை கொஞ்சம் ஏளனமா தாங்க நினைக்கிறாங்க. இருந்தும் ஹீரோயினுக்கு ஒரு சிந்தனை இருக்கும்ல, ஆல்ரெடி இந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிட்ட ஒரு நபர் தான் நேத்து மோசமான முறையில போய் சேர்ந்தாரு. இப்போ இன்னொரு ஆளை இந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டுருக்கா, அவனுக்கு எதனா ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லி இப்ப அந்த சிஇஓவை தேடியும் போறாங்க. அவன் ஒரு பப்புல ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் போல. அப்படி அந்த இடத்துக்கு வந்தோம், இந்த பொண்ணு உங்களை அப்பா அப்பான்னு சொல்றாங்க, என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்ல, எது அப்பாவா, எனக்கு எதுவுமே தெரியாது மேடம், இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரியா அவன் மறுக்கிறான். இல்ல சார், இந்த பொண்ணு முன்னாடி அப்பான்னு கூப்பிட்ட ஒரு நபருக்கு தான் ஆபத்து வந்தது, அது மாதிரி உங்களுக்கு எதனா ஆபத்து வந்துட போகுது, ஒரு 2 நாளைக்கு உங்க கூட வேணா போலீஸுக்கு பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா அவன் கேட்க மறுக்கிறான்.
கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுடைய கணவர் அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. அவரு வழக்கம் போல அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ கூட ஒரு நர்ஸை வச்சிருப்பாருங்க. அந்த நர்ஸோடையும் அவரு ஒரு தொடர்பு தாங்க இருப்பாரு. அப்ப இந்த டாக்டரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினுடைய ஸ்டேஷன்ல இருந்து சில கான்ஸ்டபிள்லாம் வந்திருக்காங்க. அவங்க இந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கள தாங்க கூட்டிட்டு வராங்க. என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ உங்க மனைவி தான் அனுப்புனாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு மனதளவுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, கொஞ்சம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி தான் அங்க அனுப்பியிருக்காங்க. இப்போ டாக்டரும் அவரோட கண்காணிப்புல அந்த சின்ன பொண்ணை வச்சுக்கிறாரு. இப்போ நள்ளிரவு ஆகுதுங்க. அந்த சிஇஓ வழக்கம் போல அவரோட கார்ல அப்படியே வந்துகிட்டு இருக்க அப்போ இருட்டான ஒரு ரோட்ல நிப்பாட்டுறாரு. அவர் கூட ஏதோ பொண்ணு வந்திருக்காங்க போல. அப்படி அந்த பொண்ணோடையும் அவர் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பார்க்கும் போதோ அந்த இடத்துல அந்த சிஇஓ ஒரு சங்கிலியில கட்டப்பட்டு அங்க பிணமா தொங்கிக்கிட்டு இருக்காருங்க. அவங்க ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாளும் இந்த சம்பவ இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அவங்க முழுசா நம்புறாங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு யாரையெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாளோ அவங்களாம் தான் அடுத்து போய் சேர்ந்துகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி. இப்ப அந்த சின்ன பொண்ணை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல, தான் கணவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல். அங்கத்தும் கால் பண்ணி அந்த பொண்ணை அங்கேயே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்ல, ஏய் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லையே காணோம், நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பாட்டுட்டோம், நீங்க வந்து கூட்டிட்டு போலையான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஏய் என்ன விளையாடிட்டு இருக்கியா, ஒரு சின்ன பொண்ணை கூட உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாதான்ற மாதிரி ஹீரோயின் கத்துறாங்க. இப்போ இந்த டாக்டருமே வந்து பக்கத்துல இருக்க அந்த நர்ஸு கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. சார் எங்களுக்கு தெரியாது சார், அந்த பொண்ணு பாத்ரூம் போறான்னு கிளம்புனா சார், ஆனா எப்படி போனா எங்க போனான்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரியும் அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆகுதுங்க. இப்படி பரபரப்பா இருக்கும் போது தான் அந்த சின்ன பொண்ணு இப்போ ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க, அதாவது ஹீரோயினை நோக்கி. அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. ஏய் யாரு நீனு, எதுக்கு நீ அப்பான்னு கூப்பிடுறவங்களாம் அடுத்து போறாங்க, உண்மையை சொல்லு, அவங்களுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் அந்த பொண்ணு, ஐயோ ஆன்ட்டி எதுவும் இல்ல, அவங்களாம் யாருன்னு தெரியாது, உண்மையா எனக்கு இன்னொரு அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே டிவி முன்னாடி நடந்து அந்த டிவியில ஹோம் மினிஸ்டரோட பையனை கை காட்டுறாங்க. ஐயோ இவனா உன்னோட அப்பா, இவனுக்கு வேற நாளைக்கு பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடக்க போகுதே, ஐயோ இவனை வேற நீ கை காமிச்சிட்டியே, இப்போ இவனை என்ன பண்ண போறாங்களோ, இப்போ அவன் ஆபத்துல இருந்து வேற நம்ம காப்பாத்தணும், என்ன பண்றதுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. இப்போ அந்த ஹோம் மினிஸ்டர் வீட்டை நோக்கியும் நம்ம ஹீரோயினும் அவங்களோட டீமும் போறாங்க. இப்போ ஹோம் மினிஸ்டர் கிட்ட நம்ம என்ன சொல்றது, இந்த குட்டி பொண்ணு உங்க பையனா அப்பான்னு கை காமிச்சிருக்கா, அதனால உங்க பையனை சேவ் பண்ணணும்னு சொன்னா அவரே நம்மள திட்டிப்புடுவாரு, பட் வேற வழி இல்ல, போய் சொல்லிதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி இப்போ அந்த திருமணத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயின் குறுக்கால பூந்து, உங்க பையன் ஒரு பெரிய ஆபத்துல இருக்காரு, இன்னைக்கு ராத்திரி அந்த ஆபத்து வரலாம், அதனால உங்க பையன் கூட தான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹோம் மினிஸ்டருக்கும் பயங்கர கோவம் வருது. இங்க பாருமா, பிரம்மாண்டமான முறையில என் பையனுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம குறுக்கால பூண்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, இங்க நீ மட்டுமா இருக்க, எஸ்பி இருக்காரு, கமிஷனர் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க, உங்க எல்லாரையும் தாண்டி என் பையனுக்கு எப்படி ஆபத்து வரும், நீ முதல்ல ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோயினாலையும் அந்த ஆர்டரை மீறி ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவங்களும் ஒரு கோவத்தோட வெளியே வர அங்க அவங்க கணவரான அந்த டாக்டர் நிக்கிறாங்க. அவர்கிட்டயே வந்து இந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஹோம் மினிஸ்டர் உன்னை வெளியே போன்னு சொல்லிடலாம், ஆனா உனக்கு அந்த ஹோம் மினிஸ்டர் பையனை காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னா இந்த வீட்டுக்கு வெளியில நீ காவலுக்கு நில்லு, கூட அந்த சின்ன பொண்ணையும் வச்சுக்கோ, சந்தேகப்படுற மாதிரி உனக்கு எதனா தோணுச்சுன்னா நீ டபக்குன்னு போய் இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ற அந்த சைகோவை பிடிச்சிடுன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ராத்திரி முழுக்க ஹீரோயின் தூங்காம அவங்க டீமோட அந்த ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி காவலுக்கு நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நைட்டு 12 மணி ஆகுதுங்க. ஹோம் மினிஸ்டரோட பையனும் அவங்க மனைவி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஏங்க கல்யாணம் தான் ஆயிடுச்சே, இப்ப நேர்ல வாங்க. இல்லம்மா, நம்ம லவ் பண்ணும் போது எப்படி போன்ல பேசணுமோ அது மாதிரி கடைசியா ஒரு வாட்டி பேசணும்னு தோணுச்சு, இதோ கீழே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போனை வச்சதும் அவரு முன்னாடி ஒரு நிழல் வந்து நிக்குதுங்க. அந்த நிழலை பார்த்ததும் இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நீயா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி அவரையும் ஒரு செயின்ல தொங்க விட்டுட்டு அந்த நிழல் அங்க இருந்து போயிடுது. ஏதோ ஒரு அலறல் சவுண்ட் கேக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவங்க டீமோட உள்ள வந்து பார்த்தா இப்போ ஹோம் மினிஸ்டரோட பையனும் அங்க பிணமா தொங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹோம் மினிஸ்டர் வராரு. அவங்க மனைவியும் ஹோம் மினிஸ்டரும் கதறி அழுகுறாங்க. இப்போ ஹீரோயினும் அவங்க பக்கத்துல வர ஹீரோயின் கிட்டையும் சாரி கேக்குறாங்க. நீ எவ்வளவோ சொன்ன, அதெல்லாம் நாங்க கேட்கல, ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிடுமா, இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நீ யாரையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ, யாரையெல்லாம் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறியோ, யார் கூடலாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க கூடலாம் இருக்கலாம், உனக்கான முழு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் சொல்றாரு. ஹீரோயின் ஒரு பெரிய வருத்தத்தோட தான் கணவர் தோல்லையும் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே என்னோட அப்பா தாங்க, அது உங்களுக்கே தெரியும், மனசுல பாரம் வரப்போலாம் என் அப்பாவை நினைச்சுப்பேன், ஆனா எனக்கே இப்போ அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கே பயமா இருக்கு, ஏன்னா அந்த சின்ன பொண்ணு பண்ண சம்பவம் அது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. ஏமா இன்னைக்காச்சும் புலமாம இரேன், ஏங்க ஏன்னா இன்னைக்கு என்
பர்த்டே, அதை கூட நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி அங்க இந்த ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுதுங்க. ஐயோ, இன்னைக்கு கூட நான் இந்த கேஸை பத்தி புலம்பிட்டு இருக்கேனே. சரி ஓகே வாங்க நம்ம பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே எல்லாரும் கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. இப்ப அதே கோயிலுக்கு ஓப்பனிங் சீன்ல கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவரு அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வராரு. அப்படி அந்த வேலைக்கார ஒருத்தனை கைது பண்ணிருப்பாங்கல்ல ஹீரோயின், அவரை அப்பாவின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அவன் ஒரு கடையில ஜூஸ் வாங்கிட்டு இருக்கும் போதோ அந்த குட்டி பொண்ணு அந்த கடைக்கு வராங்க. அவங்களும் அந்த கார்த்திக் கிட்ட ஜூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த ஜூஸ் வாங்கும் போதோ அங்க ஒரு பேப்பர் பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல ஒரு நபருடைய போட்டோ இருக்குங்க, அதாவது மாடலுடைய போட்டோ. அந்த மாடலை பார்த்ததும் அவரு தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு தான் அப்பாவை வேற ஒரு நபரா சொல்றாங்க. ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கார்த்திக் இருக்காருல, அவரு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போக இப்ப இந்த வேலைக்காரங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கோயிலுக்கு போயிருப்பாங்களே, அப்படி அவங்க கோயில்ல இருந்து வெளியே வந்ததும் அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் வந்தா இந்த இடத்துல இந்த மேகசீன்ல இருக்கிறவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லி இந்த மேகசீனை கிழிச்சு கொண்டு போயிட்டான்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் பீதி ஆகுறாங்க. உடனே அந்த மேகசீனை வாங்கி அதுல இருக்கிற நபர் யாருன்னு பார்க்கும் போதோ அவன் கேரளால இருக்கிற ஒரு கோரியோகிராஃபரா. அப்போ அடுத்த ஆபத்து அவனுக்கு தான் வரப்போகுது, அவனை நம்ம காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா கேரளாவுக்கு போறாங்க. இப்ப அந்த கோரியோகிராஃபரை காமிக்க அவர் அங்க ஒரு பொண்ணுடைய ரூமுக்கு வந்திருக்காருங்க. அந்த பொண்ணோட அவரும் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அப்போ அவரோட மொபைலுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருதுங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த பப்ளு, அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் பையன், அந்த சிஇஓ அடுத்தடுத்து மர்மமான முறையில சங்கிலியில கட்டப்பட்டு இறந்து போன விஷயத்த பத்திலாம் சொல்றாங்க. அடுத்த ஆபத்து உன்னை நோக்கியும் வரலாம், அதனால நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னு சேரணும். நமக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் இருக்காரு, அந்த சாமியார் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவனுக்கும் நான் கேரளால இருக்கனே, இப்ப ஆந்திரா வரைக்கும் நான் எப்படி வருவேன், சரி எதனா பண்ணி வந்துடுறேன், போனை வைங்கன்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா கிளம்புறாரு. அப்படி வேகமா கிளம்பிட்டு இருக்கிற வழியில ஒரு ஊஞ்சல் இருக்குங்க. அந்த ஊஞ்சல் ஒரு இரும்பு சங்கிலியால தான் கட்டப்பட்டிருக்கு. திடீர்னு அந்த ஊஞ்சல் கீழே விழுந்து இந்த கோரியோகிராஃபரோட கையிலையும் கால்லையும் அந்த சங்கிலி கட்டப்படுது. அது எல்லாமே மர்மமான முறையில தாங்க கட்டப்படுது. கொஞ்ச நேரத்திலேயே யாரோ ஒரு பெரிய உருவம் அந்த கோரியோகிராஃபர் மேலேயே வந்து விழ அதுல அவரோட உசுரும் அங்க பிரியுதுங்க. கட் பண்ணா இதையும் லேட்டா வந்துதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்போ அவரோட அசிஸ்டன்ட் எல்லாம் கூட இருப்பாங்கல்ல, அவங்களும் ரொம்ப தங்கமான மனுஷன், ஊருக்கு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு, எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுனா ஒரு சின்ன குழுவாச்சு கிடைச்சதான்ற மாதிரி கேட்க அப்பதான் நாங்க இங்க ஒரு சின்ன பொண்ணை பார்த்தோம், அது இல்லாம கூட கருப்பு சட்டை போட்ட ஒரு நபரையும் பார்த்தோம், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுடைய அப்பாவா கூட அவன் இருக்கலான்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த சின்ன பொண்ணும் கார்த்திக் அப்படின்ற மாதிரியும் அந்த ரெண்டு பேரை தான் அவங்க பார்த்துருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பொண்ணு தான் இருக்கணுமோ, அப்படி அந்த பொண்ணு தான் இன்டென்ஷனலா அவங்கள அப்பான்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றவங்க அந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அந்த கோரியோகிராஃபருடைய அசிஸ்டன்ட் எல்லாம் விசாரிக்கும் போதோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹோம் மினிஸ்டருடைய வீட்டில் வந்து விசாரிக்கும் போதோ அங்கேயும் அந்த பொண்ணு வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு பொண்ணு மர்மமா அந்த சம்பவ இடத்துல நடந்திருக்காங்கன்ற மாதிரியும் தெரிய வருது. இப்போ இன்னும் போட்டோ டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்கும் போது இந்த கேஸை பத்தியான முக்கிய குறிப்பு அவங்களுக்கு தெரியுதுங்க. இது வரைக்கும் இறந்து போனவங்க எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு குரூப் போட்டோ இருக்குங்க. அதுல ஒருத்தருடைய முகம் மட்டும் மறைஞ்சிருக்கு, அதாவது அழிஞ்சு போயிருக்க போல அந்த போட்டோல இருந்து. மற்றவங்க எல்லாருடைய முகமும் அதுல தெரியுது. இது வரைக்கும் 4 பேர் போய் சேர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய போட்டோவும் இருக்க, பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 பேரையாச்சும் நம்ம காப்பாற்றணும், ஏன்னா அந்த சைக்கோ இவங்கள தான் டார்கெட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அங்க அவங்க தெரிஞ்சுக்க இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எடுத்த அந்த குரூப் போட்டோவையும் வச்சு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தருடைய மூஞ்சி மட்டும் அழிஞ்சிருக்கோன்ற மாதிரி அவங்க யோசிச்சு யாரா இருக்குன்ற மாதிரி அங்க திங்கிங்ல இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பக்கம் வராங்க. ஹீரோயினுடைய பொண்ணு டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க, நேச்சுரலா நிறைய ஓவியங்கள் வரைவாங்க. அப்படி அவங்க அந்த போட்டோவை வாங்கி இப்ப பாக்குறாங்க. அப்படி அவங்க பென்சிலை எடுத்து எதையோ வரைய கொஞ்ச நேரத்தையே தான் அம்மா கிட்டையும் வந்து அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அம்மா, நீ வச்சிருந்த போட்டோல முகமே இல்லாம ஒரு நபர் இருந்தாருல, அது வேற யாரும் இல்ல, நம்ம அப்பா தான்னு சொல்றாரு. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அப்பாவா? என் கணவரா? அந்த டாக்டரா? ஆமாமா, உனக்கு தெரியலையா? அப்பாவுக்கு நீ ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணல, அந்த வாட்ச் கட்டியிருக்காரு பாரு, ஷர்ட் கூட அப்பாது இது மாதிரி போட்டு நான் பார்த்துருக்கேன், நீ வேணா அலாமாரியில போய் செக் பண்ணுன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயின் போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது எல்லாமே தான் கணவர் தான்
தான் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அப்போ தான் கணவர் தான் அந்த 2 பேர்ல இருக்கிற ஒரு ஆளு பேலன்ஸ். அப்போ அடுத்ததா நம்ம கணவரை அவங்க டார்கெட் பண்ண போறாங்கன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. எப்படின்னா தான் கணவரை காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் முடிவு பண்றாங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, என்ன மோட்டிவ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் பண்றது யாருன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட அப்பாவான அந்த கார்த்திக் தாங்க. உண்மையில இந்த கார்த்திக் யாரு, அவருக்கு என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவரு சோனா அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணை சில வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சிருப்பாருங்க. ஆனா அந்த சோனாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு 2 வீட்லயும் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணி ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. சோனா திருமணத்துக்கு அப்புறம் டான்ஸ் கத்துக்கணும்ன்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி ஒரு கோரியோகிராஃபர் இருப்பார் பாத்தீங்களா, முன்னாடி கூட போய் சேர்ந்தாரு. அவர்கிட்ட தான் அந்த டான்ஸை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் மனைவி சோனாவை வந்து இந்த கார்த்திக் சேர்த்திருப்பாரு. ஆனா சோனா இஸ்லாமிய பெண் அப்படின்றதுனாலயே அந்த கோரியோகிராஃபர் சோனாக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி மறுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க அவங்க லைஃபை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கடத்துல சோனா பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அந்த பிரெக்னன்சி பாக்குறதுக்கு இப்ப நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோயினுடைய கணவர் அந்த டாக்டர் வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. அப்பதான் முதல் வாட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு சோனாவை இந்த டாக்டர் பாப்பாரு. உங்க பேர் சோனா தானே, ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்தீங்க, தெரியாம உங்க மேல மோதிட்டேன், அதுக்காக என்ன அரைஞ்சிட்டு போனீங்க. இப்போ உங்களோட டாக்டரே நான் தான். பிரெக்னெண்டா இருக்கீங்க போல இருக்கு, உங்களை தொட்டு தான் நான் செக்லாம் பண்ணணும், இப்போ என்ன உங்களால அறைய முடியாதுல அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசுறாரு. அதெல்லாம் சோனாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதே வேலையில தான் சோனாவோட கணவர் இந்த கார்த்திக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கோம். ஆஸ்திரேலியா வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம். அவரும் ஆஸ்திரேலியாவுக்கு போவாரு. அப்படி சோனா வீட்டுல தனியா இருக்கும் போதோ அவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கும். பெரிய வலி அப்படின்ற மாதிரி இல்லனாலும் லைட்டா ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்களும் பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்ப போற வழியில வண்டி வேற பஞ்சர் ஆக இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க எதிர்க்க ஒரு கார் வருங்க. அந்த கார்ல அவங்க லிஃப்ட் கேக்குறாங்க. அப்படி அந்த காருக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த ஹோம் மினிஸ்டர் பையன், சிஇஓ, அந்த பப்புலு, அந்த டிஃபன் கடை தாத்தா, அப்படி சொல்லி ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருமே நம்ம சோனாவை பார்த்ததும் அந்த அழகுல மயங்குறாங்க. அங்கேயே சோனா கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க. அப்பதான் அந்த 6 பேருமே அங்க பேசிப்பாங்க. ஒருவேளை இந்த சோனாக்கு குழந்தை பிறந்தா நம்ம எல்லாருமே அந்த குழந்தைக்கு அப்பா தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சோனாவும் அங்க குழந்தைய பெத்துக்க இப்ப இந்த அரக்கன்கள் கிட்ட இருந்து அந்த குழந்தைய அவங்க காப்பாத்திட்டு முடியாம ஒரு இடத்துல மயங்கி விழறாங்க. எங்க இந்த சோனா இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லிட போறா அப்படின்ற ஒரு பயத்துல இந்த 6 பேரும் சோனா மேல மண்ணெண்ணெய ஊத்தி அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ உடனடியா இந்த விஷயத்த அவங்க மறைச்சாகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோவான அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டர் ஆல்ரெடி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற ஒரு ஆளு தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போலீஸ் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாலும் நான் ரிப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த கட்டமா நகரும், நான் மாத்தி ரிப்போர்ட் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த சோனாவுடைய கேஸை ஹேண்டில் பண்ற போலீஸ் யாரு தெரியுமா, நம்ம ஹீரோயின். அதாவது இப்போ வரலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க தான் அப்பயும் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற தடயத்தெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப தான் கணவரான அந்த டாக்டரும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ணணும், அதுவும் ஆல்ரெடி அவருக்கு சோனாவை பிடிக்காதுல, அதனால அங்க ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துறாரு. ஹீரோயின் கிட்டையும் அது சோனாவுடைய உடம்பே இல்ல, அது ஏதோ காட்டு எருமையோடைய உடம்ப தான் கொண்டு வந்து எரிச்சிருக்காங்கன்ற மாதிரி அங்க அவரு சொல்லிடுறாரு. கணவர் பேச்ச மட்டும்தான் ஹீரோயின் கேட்பாங்கன்னு ஓப்பனிங்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? அதன்படி கணவருடைய சொல்லே தன்னுடைய முடிவு, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. அதை வச்சு இந்த கேஸ் ஃபைலையும் அவங்க மொத்தமா மூடுறாங்க. இப்போ ஆஸ்திரேலியால இருந்து வர நம்ம சோனாவுடைய கணவர் இந்த கொடுமை எல்லாத்தையும் பாக்குறாரு. இதுக்கு பின்னாடியில இருந்த எல்லாரையுமே பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த தடயம் ஒண்ணு இருக்குங்க சம்பவ இடத்துல. சோனா கழுத்துல அவர் போட்ட செயின், அதை வச்சு நம்ம மனைவியை தான் இங்க எரிச்சிருக்காங்கன்ற மாதிரியும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அப்படி தான் மனைவி இப்படி பண்ணவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு சொல்லி தான் ஓப்பனிங்ல பேய் மாதிரி ஒரு வேஷம் போட்டோம், பொண்ணை இப்படி அனுப்பியோ ஒவ்வொருத்தரா அவர் பழி வாங்கிட்டு இருக்காரு போல. இப்ப இது எல்லாத்தையும் அவரே கால் பண்ணி நம்ம ஹீரோயின் வரலட்சுமி கிட்டையும் சொல்ல, ஹீரோயினும் ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகுறாங்க. நாங்க பேலன்ஸ் இன்னும் 2 பேரை போட்டு தள்ளணும், அதாவது மெயின் வில்ல உன்னோட ஹஸ்பண்ட், அவன் கூட இன்னொருத்தன் இருந்தான், அவன் இப்போ ஒரு சாமியாரா மாறிட்டான், அவங்க 2 பேரை போட்டு தள்ளனா எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதும், அப்பதான் என் மனைவி சோனாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு உருகி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு பென்டிரைவையும் ஹீரோயினுக்கு அனுப்புறாரு. அதுல முழுக்க முழுக்க ஹீரோயினோட கணவரோட சுயரூபம் இருக்குங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட கணவர் ஒரு பிளே பாயா இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துப்பாரு. ஏன் நர்ஸு கிட்ட கூட அவரு ஒரு தொடர்புல இருப்பாரு பாத்தீங்களா, அதை எல்லாம் வீடியோ எடுத்து இப்ப ஹீரோயினுக்கும் அனுப்ப, அதெல்லாம் பார்த்தவனதான்
அவங்க கணவரோட சுயரூபமும் ஹீரோயினுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட அரக்கனோடியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இவன் கதையை நம்மளே முடிச்சிடணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தான் பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு இன்னைக்கு ஹீரோயினுடைய ஆனிவர்சரிங்க, அதுக்காக அவங்களும் முதலிரவு செட்டப் எல்லாம் பண்ணி அவங்க ரூம்ல கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கணவர் அந்த டாக்டர் வந்ததும் அவருக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறாங்க. அதை குடிக்க சொல்லிட்டு அப்படியே அவரும் பக்கத்துல வந்து உட்கார, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்க. அப்ப இவங்க அந்த வாட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அவங்க கணவர் கையில கட்டுறாங்க. அது கட்டதும் அவருடைய முகம் மாறுது. ஏன் முகம் மாறுது, இப்ப தெரியுது எனக்கு நீ யாருன்ட்டு, எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கையாலேயே தான் கணவரோட கதையை ஹீரோயின் முடிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த சாமியார் கிட்ட இருந்து அவங்களுக்கு போன் கால் வருதுங்க. அதாவது அந்த பொண்ணு அவங்களோட அப்பா வந்த கார்த்திக் ரெண்டு பேருமே அந்த சாமியார் புடிச்சு வச்சிருக்காரு போல. ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரியுன்றதெல்லாம் தெரியாம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வந்து அவங்கள கைது பண்ணிட்டு போக சொல்றாரு. ஆனா ஹீரோயினும் இப்போ அவங்க பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாங்க. இப்போ அவங்க போலீஸ் டீம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இந்த கேஸையே போட்டு மாத்துறாங்க. அதன்படி இப்போ அந்த கார்த்திக் பக்கமோ அவங்க பொண்ணு பக்கமோ நின்று அந்த சாமியாரோட கதையை முடிச்சுட்டு, இந்த எல்லா சம்பவத்தையும் பண்ணது இந்த சாமியார் தான், அவரு தான் ஏதோ போதைப் பொருள்லாம் வித்திருக்காங்க, அதுல ஏற்பட்ட குளறுபடியில தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்காங்க, என் கணவர் உட்பட அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸ் ஃபைல போட்டு மூடுறாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் ஆகுது. ஸோ இப்படி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை ஓடிடியில் ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.